சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான சட்னி செஞ்சு காமிக்க போறேன். என்ன சட்னி தெரியுங்களா? மாம்பழ சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மாம்பழம், மிளகாய் தூள், கரம் மசாலா, பூண்டு, உப்பு, சர்க்கரை, எண்ணெய். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். மாம்பழத்தை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி இருக்குங்களா, இதை சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி தான் பண்ணுவோம். இந்த சட்னி பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இப்போ இந்த மாம்பழத்தை நான் எண்ணெயில போட போறேன். நான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதில் வதங்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும் உங்களுக்கு. அதனால நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில அரைக்க போறோம். நான் இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை எப்பயுமே வந்து மிக்சியில போடும்போது ரொம்ப சூடா நம்ம போடக்கூடாது. அந்த மாதிரி போடும்போது மிக்சி வந்து கெட்டு போயிடும் உங்களுக்கு ஜாரு. கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதில் வந்து மிளகுத்தூள், அதாவது மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டு பூண்டையும் போட்டு நான் நல்லா அரைக்க போறேன். இப்போ இது கூட நான் வந்து மிளகாய் தூள் இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் கரம் மசாலா அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு 2-3 எடுத்து போடுறேன். அதில் பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. காலை நேரத்தில் நம்ம பல்ல தேய்ச்ச உடனே இந்த பூண்டை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையும். தொப்பையை குறைக்கக்கூடிய சக்தி இந்த பூண்டுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு பூண்டுக்கு சக்தி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறத இப்போ இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம வாணலியில போடுறேன். நான் இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் அதுல விட்டுறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நம்ம இது கூட ஆட் பண்றோம். இதுல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நான். ஏன்னா நம்ம மாம்பழம் யூஸ் பண்ணிக்கிறதுனால சர்க்கரையும் ரொம்ப கொஞ்சம் குறைவே போடலாம் நம்ம. ஏன்னா இனிப்பு மாம்பழம் தான் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் குறைவா போட்டுக்கலாம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். அதில் பாருங்க, சர்க்கரை கரைஞ்ச உடனே அந்த தண்ணி விடும். கொஞ்சம் கெட்டி பதம் வந்தோடனே நம்ம இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கரம் மசாலா, மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனோட பச்சை வாசனை போகணும். மெயினாக பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பூண்டு. எப்பயுமே பூண்டையும் வெங்காயத்தையும் நீங்கள் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, அதை எடுக்கக்கூடிய சக்தி வந்து பூண்டுக்கு இருக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல் பண்ண, வெங்காயம்னா சின்ன வெங்காயம், அதை சாப்பிட்டீங்கன்னா பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதுக்கு. நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. மாம்பழ இனிப்பு சட்னி தயாராகிடுது. இதை நான் ஒரு பவுல் எடுத்து வைக்கிறேன். சுவையான மாம்பழ இனிப்பு சட்னி உங்களுக்காக தயாராகிடுது. இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. வதக்கினோடனே அதை ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா, பூண்டு 3ஐயும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதையும் வாணலியில போட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அதுலேயே 2 ஸ்பூன் சர்க்கரை அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான மாம்பழ இனிப்பு சட்னி உங்களுக்காக தயாராயிடுது. சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு.